இந்த ரத்தத்தை குறித்ததான மெடிடேஷன், என்னுடைய மனசாட்சியை அவருடைய ரத்தம் பரிபூரணமாய் சுத்திகரித்திருக்கிறது. இத மெடிடேட் பண்ண டோட்டலா நீங்க வேறு மனிதனாய் மாறுகிறதை நீங்கள் உணர முடியும். இன்னைக்கு வரைக்கும் இந்த சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளாததுனாலதான் பல வேளைகள்ல பிசாசு அவனுக்கு தேவை என்னன்னா, நம்ம மனசாட்சி சுத்திகரிக்கப்படக்கூடாது. மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டதை நம்ம உணரல அப்படின்னா நம்ம விசுவாசத்துல இருக்க முடியாது. நம்ம விசுவாசத்துல இல்லைன்னா நம்ம தேவனிடத்துல கிட்டி சேர முடியாது. அதனாலதான் அவன் ஒவ்வொரு முறையும் அவன் குற்ற மனசாட்சியை நமக்கு கொடுக்கிறான். வெளிப்படுத்தல நம்ம பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அப்போ ஒண்ணு நல்லா புரியணும், நம்ம மனசாட்சியை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறவன், இரவும் பகலும் தன் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன், அவன் தள்ளப்பட்டு போனான்னு இருக்கு. ஆனா அவன் தள்ளப்பட்டுட்டான். ஆனா இன்னும் நம்ம மனசாட்சியில நம்ம சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னை பரிபூரணமாய் சுத்திகரித்திருக்கிறது. இன்றைக்கு நான் புது சிருஷ்டி, இன்றைக்கு நான் தேவனுக்கு பிள்ளை, நான் தேவரகமானவள் அப்படிங்கிறத அறிகிற இடத்துல நம்ம என்ன செய்யல இல்ல. அதனாலதான் விசுவாசத்துல நம்மளால நிக்க முடியல.